ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிட்ஸுக்கான கலரிங் பேஜஸ் எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கலரிங் பேஜஸை நம்ம கேன்வா யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜுக்கு போயிடலாம். இங்கே கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 8.5 by 11 சைஸில் புது பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேஜ்க்கு ஒரு பார்டர் கொடுத்துடலாம். எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கொயரை சூஸ் பண்ணிட்டு இந்த மார்ஜின் சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். கலரை சேஞ்ச் பண்ணிட்டு பார்டர் சைஸையும் மாத்திட்டு அவுட்லைனை லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஜ்ல நம்ம கலர் பண்றதுக்கான இமேஜ் ஆட் பண்ணிடலாம். எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு கிட்ஸ் கலரிங்னு சர்ச் பண்ணலாம். நிறைய இமேஜஸ் வரும். இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிக்சர் வேணும்னா அதையும் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராக்கெட் கலரிங்னு கொடுக்குறேன். ஸோ அதுலேயுமே நிறைய இமேஜஸ் வரும். நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் இல்லாத எலிமெண்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிக்சரோட சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்ல ஜஸ்ட் கலரிங் மட்டும் இல்லாம நம்ம நம்பர் ட்ரேசிங்கும் ஆட் பண்ண போறோம். ஸோ லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸ்ல இருந்து லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு சைஸையும் மாத்திக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து சென்டர்ல இருக்க இந்த லைனை டாட்டட் லைனா மாத்திக்கிறேன். இப்போ நம்பரை வேர்டா ஆட் பண்ணி ட்ரேஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ட்ரேசிங் லெட்டர்ஸையும் எலிமெண்ட்ஸ்ல இருந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க இருக்க டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை கொடுத்துடலாம். டெக்ஸ்டோட ஃபாண்ட், சைஸ் எல்லாம் மாத்திட்டு அலைன் பண்ணிடலாம். சூப்பரான கலரிங் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜும் டிசைன் பண்ணிடலாம். இங்க இருக்க பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே நம்மளுக்கு டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ இந்த பேஜ்ல நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். இந்த பிக்சரை டெலீட் பண்ணிட்டு எலிமெண்ட்ஸ்ல இருந்து வேற இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ்ல நான் 2 இமேஜ் ஆட் பண்ண போறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டையும் மாத்திடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியா அழகான கலரிங் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரூட் கலரிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். புது பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ்லயும் அதே மாதிரி பார்டர் கொடுத்துடலாம். இப்போ எலிமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஃப்ரூட்ஸை சூஸ் பண்ணிக்க போறோம். சர்ச் பார்ல ஆப்பிள் டிராயிங்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் சூஸ் பண்ணிக்கிறேன்.
பிக்சர்ஸ் கீழே ஃப்ரூட்டோட நேம்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஹெட்டிங்கும் ஆட் பண்ணிடலாம். வெறும் ஃபியூ மினிட்ஸில் அழகான ஃப்ரூட் கலரிங் பேஜ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய விதமான கலரிங் பேஜஸை கேன்வா யூஸ் பண்ணி ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் PDF பிரிண்ட் பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேன்வாவில் வேறு எந்த டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.